என்ன ஆனந்தி இது? என்னென்னமா சொல்ற? என்னால நம்பவே முடியல. இதாங்க நிஜம். வேற எப்படி இருக்க முடியும்? இன்ஸ்பெக்டர் பிரபு வீட்டுக்கு போய் அந்த ஆதி மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன? அந்த இன்ஸ்பெக்டர் மேல ஆதி கடுமையான கோவத்துல இருந்திருக்கான். அந்த ஆளும் நேர்மையான ஆபீசர். உண்மையை வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காரு. எப்போ உண்மை வெளியில வந்தா நமக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறது அந்த ஆதியோட குரூப். அந்த ஆதியும் மினிஸ்டரும் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிருக்காங்க. நிச்சயம் இது அந்த ஆதி பண்ண கூடுமா தான், இதுல சந்தேகமே வேண்டாம். இது பாருங்க, உங்க பத்திரிக்கை புத்தி எல்லாம் இங்க காட்டாதீங்க. இல்லாததும் பொல்லாததும் கண்டபடி எழுதி குழப்பறதோட நிறுத்திக்கங்க. எங்க அண்ணனை பத்தி கட்டுக்கதை கட்டி பேசுற வேலை எல்லாம் வேணாம். யாரு யாரு கட்டுக்கதை கட்டி பேசுறது? நான் பேசுறதா உண்மை. உனக்கு என்ன தெரியும் அந்த ஆதியை பத்தி? ஆதி என் அண்ணன் இருக்கலாம், ஆனா ஆதியோட இன்னொரு முகம் உனக்கு தெரியாது. ஆதி ஒரு பக்கம் ஜென்டில்மேன்னா, இன்னொரு பக்கம் மகா மட்டமானவன். ஏதாவது கண்ணா பின்னான்னு உளராதீங்க. யாரு உளர்றா? நீதான் உளர்ற. ஏய், நீ இப்ப எதுக்கு உள்ள வர? அப்படிதான் வருவேன். நீ என்னமோ உங்க அண்ணன் யோகியம் அப்பாவிங்கிற மாதிரி பேசுற. அவன் என்னெல்லாம் ரவுடித்தனம் பண்ணா நான் சொல்லவா? எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கண்டபடி பேசி பிரச்சனை பண்ணான். அக்காவோட கட்டடத்துல பாம்பு வச்சான். பூமி பூஜையில ரவுடிங்களை விட்டு தகராறு பண்ணான். இப்போ இந்த இன்ஸ்பெக்டரா கொலை பண்ணிருக்கான். என்ன மனுஷனோ என்ன ஜென்மமோ தெரியல. இது பாரு, என் அண்ணன் முன்கோவக்காரன், டென்ஷன் அவன் சண்டை போடுவான். ஆனா அவன் கொலைக்காரன் கிடையாது. கிரிமினல் மாதிரி சித்தரிச்சு பேசி ஜோடிக்காத, அது நல்லா இருக்காது. ஆமாமா, ரவுடித்தனம் பண்றது, பாம்பு வைக்கிறது. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் அவங்க பொண்டாட்டியை மிரட்டிட்டு வந்திருக்கிறது, இதெல்லாம் ரவுடித்தனம் இல்லல்ல? ஏய், நீ எதுக்கு இப்ப அனாவசியமா பேசுற? படி. பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா பேசுறியா? எதுக்குடா எங்களை அடக்குற? இது பார், 1000 தான் இருந்தாலும் ஆதி அனுவோட அண்ணன். அவரை பத்தி தப்பா பேசினா அவளுக்கு கோவம் வரதான் செய்யும். அது நியாயம்தான். ஆமாமா, நியாயம்தான். ஆனா நாங்களும் உன் கூட தான்டா பிறந்திருக்கோம். உன் பொண்டாட்டி எத்தனையோ தடவை எங்களை நேருக்கு நேரா கோச்சிட்டு இருந்திருக்கா. அப்பெல்லாம் ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட ரோஷமே வரல? இப்ப நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? சண்டை போடணும்னு நினைக்கிறியா? நான் சண்டை போடணும்னு வரல மனோ. நீ சொரண கிட்டவன் ஆயிட்டு வரேங்கிற உண்மையை சொல்றேன். ஆர்த்தி ப்ளீஸ் வாய் மூடு. ஏங்க எப்ப Stop பார்த்தாலும் it. Just shut up. உள்ள போ. எப்ப பார்த்தாலும் என்னைய அடக்குங்க. மனோ நீ உள்ள போ. போங்க. ஆனந்தி, அந்த இன்ஸ்பெக்டர் பிரபு ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு இப்படிலாம் நடந்திருக்காது. ஏன் ஆனந்தி, எரிக்கப்பட்ட ஆளு அவராத்தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. அப்படியெல்லாம் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாதுக்கா. இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் காணாம போயிருக்காரு. தொலைஞ்சு போறதுக்கு அவர் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லையே. அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் உயிரோட இருந்திருந்தா நிச்சயம் வைஃபை கான்டாக்ட் பண்ணிருப்பார்ல. அவரோட செல்போன் கீழே கிடந்ததுன்னு யாரோ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எரிக்கப்பட்ட இடமும் செல்போன் கிடைச்ச இடமும் பக்கம் பக்கம் இருக்கு. சோ அவரதான் இருக்கணும். ஆனா கூட எரிக்கப்பட்ட ஆள் தான் யாருன்னு தெரியல. மேபி உபேந்திராவாவும் இருக்கலாம். உபேந்திராவா? அப்படியும் இருக்குமா? ஆமாக்கா. ஆனா ஒண்ணு, இந்த கேஸ் சுத்தி வளைச்சு கடைசியா ஒரு இடத்துல வந்து நிக்கும். அநேகமா அது ஒன்ன குறி வச்சுதான் இருக்கும். ஏன்னா ரஞ்சனி கேஸ்ல தான் ஆரம்பிச்ச விஷயம் அது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா.
எங்க போறீங்க? குழந்தை அழுதுட்டு இருக்கு, என்னன்னு பாத்துட்டு வரேன். அது பெத்தவளுக்கு தெரியும், அவ பாத்துக்குவா. நீங்க ஒண்ணும் போக வேண்டாம். ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கேன் அஞ்சனா, என்னன்னு பாத்துட்டு வரேன். ஒண்ணும் வேண்டாம், நீங்க படுங்க. அழாத. இந்த பால் குடி, பால் குடிடா. சரி சரி சரி, பால் குடி. ஏய் மனோ ப்ளீஸ் மனோ. ஏய் நில்லு. அனு மனோ விடு மனோ, சொன்னா ப்ளீஸ். கேளுங்க, வா. எனக்கு தூக்கம் கிட்ட வா. வருது. ஏய் கிட்ட வாங்குறல. மனோ ப்ளீஸ். சத்தம் போடாத. ஏய் ஏய் ஏய். மனோ ப்ளீஸ். மனோ ப்ளீஸ், சொல்றத கேளு ப்ளீஸ் மனோ. சொன்னா கேளு. உன்னை அடிக்க போறேன் போ. ஏய் ஓடாத. வாங்குறல. மாட்டேன், வர மாட்டேன். வேணாம், நீ ஏதாவது சொல்லுவே. வேணாம். நீ வேணாம், மனோ ப்ளீஸ். விடு மனோ. மாட்டேன், எனக்கு வேணாம். ஜோக் வேணும், வேணும், நல்லா வேணும் உனக்கு. வேணாம் வேணாம். ஏய் சொன்னா கேளு, வேண்டாம். ஏய் ஏய் அனு வேணாம் அனு. ஏய் வேணும், நல்லா வேணும். ஐயோ பாரு உன்னை. ஏய் இங்க வா அனு. என்ன ஆர்த்தி? ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு. என்னாச்சு? அங்கில்ல படுத்துட்டு இருந்த? இல்ல, அங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்ன? ஏய் அனு. இரு, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அனு, இத பாருமா, சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கிறோம், தனியா இருக்கிறது வேற. ஆனா உன்னை தவிர ஆர்த்தி, ஆனந்தி, அபி எல்லாரும் இருக்காங்க. அதனால கொஞ்சம் பாந்தமா நடந்துகிட்டா. பாந்தமா நடந்துக்கானே?
என்னம்மா இது? ஒரு பொண்ணுக்கு இது கூட புரியாதா? புரிஞ்சுதாங்க பேசுறேன். நாங்க பாந்தவா நடந்துக்காம ரூமுக்கு வெளியே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி பேசுறேன்? இதுக்கு மேல நீங்க என்ன சொல்லணும்? இந்த மாதிரி நீங்க பேசுறது எவ்வளவு இன்சல்ட்டிங்கா, எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இது பாருமா, நான் தப்பா எதுவும் சொல்லலையே. மருமகளை பார்த்து இப்படி சொல்றதுக்கு நீங்க கூச்சப்பட வேணாம். நீங்க பெரிய மனுஷி தானே. அனு ஜாஸ்தி பேசுற. நான் உன்கிட்ட பேசல. இது பாருங்க, நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்க பெத்தவங்க தானே. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கேக்குறது எவ்வளவு அசிங்கம்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம்? உங்க பொண்ணுங்க புகுந்து வீட்டுல சரியா வாழலங்கிறதுக்காக நான் என்ன சாமியார் மாதிரி இங்க கிடக்கணுமா? அனு, இத பாருங்க, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. வேணும்னா உங்க பையனை கூப்பிட்டு பாந்தோம் கீந்தோன்னு ஏதாவது பேசிக்கங்க. சார், உங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் நான் கடனா தானே கேட்டேன்? ஆமா 3 மாசத்துல திருப்பி தரதா சொன்னேன்ல? ஆமா அப்புறம் ஏன் அவிட்ட போய் நான் கமிஷன் வாங்கினதா போய் சொன்னீங்க? சார், 3 லட்சம் ரூபாய் சும்மா கடனா தர நான் என்ன கேனைனா? புரியாம பேசுறீங்க? இத பாருங்க, உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வட்டி இல்லாம கொடுத்தது எதுக்கு தெரியுமா? இது மாதிரி குவாலிட்டி விஷயங்கள்ல கண்டுக்க கூடாதுங்கிறதுக்கு தான். இதோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்தோட எனக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அன்னைக்கு நான் உங்களை வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன். இந்த மாதிரி கமிஷன் வாங்குறது, திருப்பி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, இதெல்லாம் சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாக்கு புடிங்கிட்டு சாகலாம். நாக்கு புடுங்கிட்டு சாகிறது இருக்கட்டும், முதல்ல வாங்கின பணத்தை எடுத்து வை. கொஞ்சம் டைம் வேணும். இத பாருப்பா, நீ பெரிய உத்தம புத்திரன், வளைஞ்சு கொடுக்க மாட்ட. அந்த அபி என்னடான்னா என் டீலிங்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. உனக்கு எனக்கும் எந்த வியாபார தொடர்பும் இல்ல. எந்த நம்பிக்கையில உங்ககிட்ட 3 லட்சத்தை விட்டு வைக்கிறது? சார், என்ன நம்புங்க, தப்பு இல்ல. அதெல்லாம் வேணாம். இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடு. 1 மாசத்துல பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போ. சார், இது எம்டி வெத்து பத்திரம், இதுல போய் கையெழுத்து போட சொல்றீங்க? 5000 10,000 வாங்கினதுக்கே இந்த காலத்துல வெத்து பத்திரத்துல கையெழுத்து போடுறேன். நான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன், புரியுதா? கையெழுத்து போடு. சார், உங்க பணத்தை 1 மாதத்துல திருப்பி கொடுத்துறேன். சரி. உழைக்க தெரியாத போய இந்த காலத்துல போய் நேர்மை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். இதை வச்சு எப்படி வேணாலும் டீல் பண்ணலாம். இதை கொண்டு போய் பீரோல வை. என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க. கட்டின புருஷன் இருக்காரா இல்லையான்னு தெரியாம, நான் விதவையா இல்ல சுமங்கலியான்னு கூட தெரியாம, ஐயோ என் தலையை வெடிச்சிடும் போல இருக்குங்க. என்ன கலைவாணி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, நீங்க பயப்படாதீங்க. எப்படிங்க தைரியமா இருக்கிறது? அவர் இறந்துட்டாருன்னு தான் சொல்லிக்கிறாங்க. அவர் எரிக்கப்பட்ட இடத்துல போலீஸ் ஸ்டார்ஸ்லாம் கிடந்திருக்கு. அப்படியெல்லாம் நாம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. எரிஞ்சு போன உடம்பு வேற யாரதா கூட இருக்கலாம். கிடைச்சிருக்கிற எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது இறந்தது ஒரு போலீஸ் ஆபீசருங்கிற அளவுல தான் யோகிக்க முடியும். அதை நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. இந்த விஷயத்துல நிறைய மர்மங்கள் இருக்கிறதுனால நம்ம ஊர்ஜிதமா எதை எப்படி சொல்ல முடியும்?
சோ நீங்க மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. குழப்பம் தானே நீடிக்குது ஆனந்தி. குழப்பம் தெளியும், நல்லது நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. நல்லதுதான் நடக்குங்கிற நம்பிக்கையோட இருங்க. அம்மா, அப்பா கூட நான் இருக்கிற வீடியோ காமிமா. இது அவரோட செல்போன் தாங்க. கீழே கிடந்ததா ஒருத்தர் எடுத்து வந்து கொடுத்தான்னு சொன்னல. ஆன்ட்டி, இதுல வீடியோ 3ன்னு ஒன்னு இருக்கும், அதை ஓபன் பண்ணுங்களேன். ரொம்ப நேர்மையானவமா என் பையன். கொஞ்சம் அனுசரிச்சு போடான்னு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஆனா அத அவன் பிடிவாதமா மறுத்துட்டான். அவனுக்கு ஒண்ணுன்னா நாளைக்கு என் பேரனுடைய நிலைமையும் என் மருமகளுடைய நிலைமையும் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஆன்ட்டி ஆன்ட்டி, அந்த வீடியோ ஓபன் பண்ணி காட்டுங்க ஆன்ட்டி. சரி. இதுவா? இது இல்ல ஆன்ட்டி. அடுத்ததாமா? இது? இது இல்ல ஆன்ட்டி. ஐயோ, என்னாச்சு ஆன்ட்டி? சார்ஜர் தீர்ந்து போச்சுப்பா. அம்மா, சார்ஜர் எங்கம்மா நீ இருக்கு? முதல்ல உள்ள போய் படி போ. அம்மா, சார்ஜர் எங்கம்மா? சொல்றேன்ல, போ போ. இவன் வேறங்க நேரங்கிட்ட நேரத்துல. சின்ன பையன் தானங்க. என்னங்க சின்ன பையன்? ஆனந்தி, வாங்க தொல்காப்பியன், உட்காருங்க. சார் யாரு? இவர் மிஸ்டர் தொல்காப்பியன், எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட், அபி அக்காவோட பிசினஸ் பார்ட்னர். வணக்கம். இவங்க தான் இன்ஸ்பெக்டர் பிரபுவோட வைஃப். ஓ இவர் அவரோட அப்பா. வணக்கம். வணக்கம் சார். விஷயம் கேள்விப்பட்டு வந்தேன். பிரபு சார் எனக்கு ரொம்ப வேண்டியவர். என்னாச்சு? நான் என்னத்தங்க சொல்றது? ஒரு கைதியை விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போனவர் தான். எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு ஒரு தகவலும் இல்லைங்க. அவர் செத்துட்டதா சொல்றாங்க. எரிஞ்சு போனது உங்க புருஷனா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனந்தி, இவங்க சொல்றது அவங்க சொல்றது உண்மைதான் தொல்காப்பியன். ஆனா எனக்கு என்னமோ இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. எப்படி சொல்றீங்க நீங்க? பிரபு இறந்திருக்கலாங்கிறது ஒரு யூகம் தான். ஜஸ்ட் ஒரு யூகம், அவ்வளவுதான். இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. அந்த பாடி யாரோடதான் வேணாலும் இருக்கலாம். ஃபாரன்சிக் ரிப்போர்ட், டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்தா தான் இறந்தது யாருன்னே நம்மளால தெளிவா சொல்ல முடியும். ஆனந்தி, பிரபு இப்போ உயிரோட இருந்தா நம்மளை காண்டாக்ட் பண்ணிருக்கணுமே. இல்ல தர்ஸ், அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ஒருவேளை தலைமறைவா இருக்கலாம்ல. அவருக்கு எதிரான ஆட்களோட கண்ணில் மண்ணு தூவுறதுக்காக இப்படி ஒரு கேம் ஆடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அதுவும் சரிதான். அம்மா, நீ சொல்றத கேட்கும் போது என் மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்படுதுமா. தைரியமா இருங்க சார். நிச்சயமா உங்க பையனுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்களும் தைரியமா இருங்க. நிச்சயமா நான் இந்த விஷயத்தை சும்மா விட போறதில்ல. என்ன நம்புங்க.